Students, அனைவருக்கும் வணக்கம். 10th Maths second chapter Numbers and the Sequence. இதில் second topic அதாவது Fundamental Theorem of Arithmetic அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த Fundamental Theorem என்ன சொல்லுது அப்படின்னா every natural number except ஒன்றை தவிர any natural numbers எடுத்துக்கிட்டாலும் can be factorized as a product of primes and this factorization is unique. அதாவது ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு எக்ஸப்ட் ஒன்னை தவிர ரிமைனிங் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எதை எடுத்தாலும் அதை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுத முடியும். அண்ட் தென் அந்த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுதுறதுக்கு பேர் ஃபேக்டரைசேஷன். அந்த ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். ஆர்டர் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இதை 5 × 5 இப்படி தான் எழுத முடியும். இதை தவிர வேறு எந்த ப்ரைம் நம்பருடைய மல்டிப்ளிகேஷனாகவும் இதை எழுத முடியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18 அப்படின்னு இருக்குன்னா 2 × 3 × 3 எழுதலாம். அதர்வைஸ் 3 × 2 × 3 எழுதலாம். அதர்வைஸ் 3 × 3 × 2 எழுதலாம். இது ஆர்டர் தான் மாறுமே தவிர அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்ங்கிறது ஃபிக்ஸட், ஒரே மாதிரி தான் கிடைக்கும் ஒவ்வொரு நம்பருக்குமே. இதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் சொல்கிறது. ஆனால் 1 எடுத்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுடைய ப்ராடக்டாக எழுத முடியாது. பிகாஸ் 1 எடுத்தீங்கன்னா 1 is equal to 1 × 1 தான் எழுத முடியும். 1 is not a prime number. அதனால every natural number except 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. Can be factorized as a product of primes and this factorization is unique except for the order. இந்த ஃபண்டமெண்டல் தியரத்தை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் எக்ஸசைஸ் நம்பர் 2.2. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. For what values of natural number n 4 power n can end with the digit 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 power n வந்து n-க்கு என்ன கொடுக்கும்போது end with 6 இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 4 power n. இப்போ சப்போஸ் n is even எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சாதாரணமாக யோசிக்கலாம். நீங்கள் 4 power 1 கொடுத்தீங்கன்னா 4 தான் வரும். 4 power 2 அப்படின்னா 16 வரும். 4 power 3 அப்படின்னா 64 அப்படின்னு வரும். 4 power 4 அப்படின்னா 64 × 4 கொடுத்தீங்கன்னா 16, ரிமைனிங் 1 4 6 24 256 வரும். அப்போது 1 3 அப்படின்னு ஆட் நம்பர் கொடுக்கும்போது எண்டு வித் 4. பட் 2 4ன்னு கொடுக்கும்போது ஈவன் நம்பர் கொடுக்கும்போது எண்டு வித் 6. அவ்வளோதான். இஃப் n இஸ் ஈவன் 4 power n கேன் எண்டு வித் the digit 6. அதுதான் ஆன்சர். ஸோ n ஈவனாக இருந்தால் 4 power n-ங்கிறது இன்னும் இருக்கும் எண்டு வித் 6 ஆகும். ஆடுக்கு எல்லாமே எண்டு வித் 4 ஆகும். நமக்கு அதை பற்றி கேட்கல, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இதுக்கு ஆன்சர் இது மட்டும்தான், ஒன் லைன். இஃப் n இஸ் ஈவன் 4 power n கேன் எண்டு வித் டிஜிட் 6 அப்படின்னு எழுதுனா போதுமானது. கொஸ்டின் நம்பர் 2. இஃப் m, n ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் m does 2 power n into 5 power m ends in 5? m-க்கும் n-க்கும் என்ன வேல்யூ கொடுக்கும்போது 2 power n into 5 power m-ங்கிறது ends in 5 இருக்கும். 5ல முடியணும். அதாவது யூனிட் டிஜிட்டில் 5 வர மாதிரி இந்த m-க்கும் n-க்கும் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பேசிக்காக யோசிக்கலாம். 2 பவரில் என்ன கொடுத்தாலும் அது ஈவன் தான். பிகாஸ் 2 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஈவன் நம்பர் தான். பிகாஸ் இது ஈவன் நம்பர். ஸோ 2 பவர் இஃப் n இஸ் if for all n 2 power n end with even number. கண்டிப்பாக இது ஈவன் நம்பரில் தான் முடியும். ஸோ டோட்டலாகவே ஈவன் நம்பர் தான். ஸோ ஈவன் நம்பரில் ஃபினிஷ் ஆகும். யூனிட் டிஜிட்டில் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். நம்ம யூனிட் டிஜிட் மட்டும் கால்குலேட் பண்ணாமல் யூனிட் டிஜிட் சொல்லிடலாம். 5 power m கொடுத்துருக்காங்க இல்லையா? 5 power 1 கொடுத்தா 5 வரும். 5 power 2 கொடுத்தா 25. 5 power 3 கொடுத்தா 125. எல்லாமே 5ல தான் முடியுது. 5 power m for all இது போட்டால் for all அர்த்தம். இப்படி ஒரு v மாதிரி போட்டு ஒரு கோடு போட்டால் for all எழுதணும் இல்லையா? for allனு அதுக்கு பதிலாக அந்த சிம்பிள் போட்டுக்கலாம். for all m 5 power m can end with 5. டெஃபினட்டாக 5 தான். ஸோ 2 power n-ங்கிறது ஈவன் நம்பர். 5 power m-ங்கிறது எதில் ஃபினிஷ் ஆகும்? 5ல. 5 into the product of 2 power n into 5 power m அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா?
So the product of 2 power n into 5 power m actually இதனுடைய ப்ராடக்ட்ங்கிறது ஒன்று தான். இதனுடைய யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணாவே நமக்கு யூனிட் டிஜிட் கிடைச்சிடும். அவங்க எனக்கு கேட்கறது யூனிட் டிஜிட் மட்டும்தான். அதனால நம்ம என்ன செய்யறோம், இது எழுதாம ப்ராடக்ட் ஆஃப் ஈவன் நம்பர் அண்ட் 5, ஒரு ஈவன் நம்பரையும் ஒரு 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா we get end value is 0. ஏன்னா 5 ஓட எந்த ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் it become end with 0. Therefore no values of m and m 2 power n into 5 power m end in 5. ஓகேவா? 2 power n into 5 power m ங்கிறது எப்பவுமே என்ன ஆகாது, 5ல எண்ட் ஆக வாய்ப்பே இல்லை. m எனக்கு என்ன நேச்சுரல் நம்பர் கொடுத்தீங்கனாலும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் HCF ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபண்டமெண்டல் தியரம் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஃபண்டமெண்டல் தியரம் யூஸ் பண்ணுறதா ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணுறது பாருங்க, 25 25 25 இதுதான் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். 5 டேபிளில் டிவைட் ஆகும். 5 5 are 25. அடுத்து 25 எடுத்துக்கூடாது, ஒரு டிஜிட் தான் எடுக்கணும். ஒரு டிஜிட் அடங்கலன்னா 0 போட்டுட்டு நெக்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. 25 again 5 5 again ஒரு டிஜிட் எடுத்தீங்கன்னா அடங்காது. ஸோ 0 5 5 மறுபடியும் 5 டேபிள் டிவைட் பண்ணுறோம். 1 0 1 0 1. இது 3 டேபிளில் கன்ஃபார்மாக டிவைட் ஆகும். 3 3s are 9, remaining 1 11. 3 3s are 9, remaining to 2 0 20. 6 3s are 18, remaining to 21. 7 3s are. So 3 3 6 7 இந்த இது எந்த டேபிளில் டிவைட் ஆகும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக ஒரு பிரைம் நம்பரால் தான் அது டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு 2 கண்டிப்பாக ஆகாது, 3 ஆகாது, 5 ஆகாது, 7 ட்ரை பண்ணி பார்ப்போம். 7th டேபிள் போட்டிங்கன்னா 4 7s are 28, 33 28 போய்ட்டு ரிமைனிங் 5 56, 8 7s are 56, 1 7 is 7. அகைன் எந்த டேபிள் வரும்னு பார்க்கணும். மறுபடியும் 7th டேபிளே ட்ரை பண்ணி பாருங்களேன். 5 7s are 35, 6 7s are 42 வரும். 42 போய்ட்டா ரிமைனிங் 6 இருக்கும். 61 61ங்கிறது வந்து நமக்கு 7th டேபிளில். இப்போ 7 நமக்கு போட முடியாது. நம்ம என்ன செய்யலாம், அடுத்த ப்ரைம் நம்பர் ட்ரை பண்ணுவோம். 7க்கு அடுத்து ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 11. 11th டேபிள் வருமானா 4 11s are 44, ரிமைனிங் 5 51 கண்டிப்பாக 11th டேபிளில் வராது. அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து 13. கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 39. 48ல் 39 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 9 வரும். 91 ஆயிரும். 9 கொடுத்தீங்கன்னா 91ல் எத்தனை 13 இருக்குன்னா 7 டைம்ஸ் இருக்கும். 37ங்கிறதே ஒரு பிரைம் நம்பர் தான். அப்போ இதுக்கு மேலே பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க. 36 36 36. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 3 டேபிளில் வரும். 1 டைம் 2 டைம் 1 டைம் 2 டைம் 1 டைம் 2 டைம். அகைன் 3 டேபிள் 4 3s are 12, 0 4 3s are 12, 0 4 3s are 12. இப்போ 2 டேபிளே டிவைட் பண்ணலாம். 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 2 2s are 0, 2 2s are 0, 2 2s are. அகைன் 2 டேபிளில் டிவைட் ஆகும். 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 0 1 0 1. 1 0 1 0 தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இதை பார்த்து அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 3 6 7 அப்படின்னு கிடைக்கும். அகைன் 7th டேபிளில் பண்ணிங்கன்னா 4 8 1 கிடைக்கும். அப்புறம் 13th டேபிளில் பண்ணிங்கன்னா 37 கிடைக்கும். ஸோ நமக்கு முடிஞ்சு ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 5 2 5 2 5 இஸ் ஈக்குவல் டு, இதை ஃபேக்டரைஸ் பண்ணுற 5 into 5 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ 5 ஸ்கொயர் எழுதிக்கலாம் நம்ம. இன்ட்டு 3 into 7 into 13 into 37. 36 36 36னுடைய ஃபேக்டரைசேஷன் 3 பாருங்க 3 டைம்ஸ் இருக்கும். இப்போ 3 பவர் 3 into 2 2 டைம்ஸ் இருக்கு. 2 பவர் 2 into 7 into 13 into 37. பாருங்க காமனா இருக்கிறது தான் ஜிசிடி எடுக்கணும். ஸோ ஜிசிடி ஆஃப் 2 5 2 5 2 5 36 36 36 is equal to, காமனா பாருங்க இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு. பட் எது லீஸ்டா இருக்கோ அதான் எடுத்துக்கணும். 3 மட்டும் தான் எடுத்துக்கணும். 2 இல்ல. இப்போ 7 காமன் 13 காமன் 37 காமன். 7 into 13 into 37. 37 into 13 into 7 கொடுத்தோம்னா 1010 1 வந்துடும்.
10101 3 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? 3 ஆல் பாருங்க 37 into 13 into 7. 37 ஐயும் 13 ஐயும் மல்டிப்ளை பண்ணா 481. 481 ஓட 7 மல்டிப்ளை பண்ணா 3367. 3367 ஓட 3 ஐ மல்டிப்ளை பண்ணா 10101 கிடைக்கும். அப்ப ஃபைனல் ஆன்சர் 10101. இதுதான் நமக்கு GCD. Question number 4. 13824 is equal to 2 power a into 3 power b, then find a and b. இது முதல்ல ஃபண்டமெண்டல் தியரப்படி இத ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடுவோம். 13824 இத 2 டேபிள் டிவைட் ஆகும். ஈவன் நம்பர் லாஸ்ட்ல இருக்குது. அப்ப 2 டேபிள்ல டெஃபினட்டா டிவைட் ஆகும். 6 2s are 12, remaining 1 18, 9 2s are 18, 1 2 is 2, 2 2s are 4. மறுபடியும் end with ஈவன் நம்பர் 2 டேபிள் டிவைட் ஆகும். 3 2s are 6, 4 2s are 8, remaining 1 11, 5 2s are 10, remaining 1 12, 6 2s are. Again நமக்கு 2 டேபிள்ல டிவைட் ஆகும். இங்க 2 and 3 தான் கொடுத்ததனால நமக்கு 2 and 3 ல டிவைட் ஆயிடும். So 1 2 is 2, remaining 1 14, 7 2s are 14, 2 2s are 4, remaining 1 16, 8 2s are 16. 2 table 8 2s are remaining 1 இருக்கும் 12, 6 2s are 4 2s are. Again 2 table 4 2s are 3 2s are 2 2s are. மறுபடியும் 2 டேபிளே வருது. 2 2s are 1 2 is 2, 6 2s are. மறுபடியும் 2 டேபிள் 1 2 is 2, 0 இல்லைனா நம்ம 0 போட்டு தான் நெக்ஸ்ட் டிஜிட் சேர்த்துருக்கீங்க. 16ல 8 2s are இருக்கு. 2 table 5 2s are 10, 4 2s are 8. 2 table 2 2s are remaining 1 14, 7 2s are 27. 2 table வராது. 3 table வரும். 9 3s are 27. Again 3 table 3 3s are 9. So practice பண்ணியாச்சு. இந்த நம்பர் நமக்கு 2 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 டைம்ஸ் இருக்கு. 3 3 டைம்ஸ் தான் இருக்கு. அப்போ இந்த எப்படி எழுதலாம் அப்படின்னா 13824 is equal to என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலி 2 power a into 3 power b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2 எத்தனை டைம்ஸ் இருந்தது? 2 4 6 8 9 டைம்ஸ் இருந்தது. அப்போ நம்ம இந்த 13824 எப்படி எழுதலாம்னா 2 power 9 into 3 power 3 அப்படின்னு எழுதணும். is equal to 2 power a into 3 power b. Base equal and the power confirm equal. Therefore a is equal to 9, b is equal to 3. The values. Question number 5 பாருங்க. If p1 x power x1, p2 into power p2 x2 into p3 power x3 into p4 power x4 is equal to 113400, where p1 p2 p3 p4 are primes in condition in ascending order கொடுத்துட்டாங்க. And x1 x2 x3 x4 are integers. Find the values of p1 p2 p3 p4 and x1 x2 x3 x4. First அது factorization பண்ணும். அது w 3 4 இத 2 டேபிள்ல first prime number 2 தானே. So 2 டேபிள்ல நம்ம ஃபேக்டரைஸ் பண்றேன். 2 டேபிள்ல டிவைட் பண்ணும்போது 5 2s are 10, remaining 1 13, 6 2s are 12, remaining 1 14, 7 2s are 14, 0 0. Again 2 table 2 2s are 4, remaining 1 16, 8 2s are 16, 3 2s are 6, remaining 1 10, 5 2s are 10 or 0. Again 2 table 1 2 4 2, 1 2 is 2, remaining 1 15, 7 2s are 14, remaining 1 10, 5 2s are 10. Again 2 table 7 2s are 14, 1 நமக்கு 2 table இருக்காது. அப்ப 0 போட்டுட்டா 17 எடுக்கணும். 8 2s are 16, remaining 1 2 டேபிள்ல வராது. பிகாஸ் லாஸ்ட் டிஜிட் பாருங்க ஈவன் கிடையாது, ஒரு ஆட் நம்பரா இருக்கு. அப்போ வராது அப்படின்னா அடுத்த பிரைம் நம்பரை ட்ரை பண்ணணும். 2க்கு அடுத்த பிரைம் நம்பர் நமக்கு என்ன இருக்குது? எஸ் 3 இருக்கு. 3 டேபிள்ல வருதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கோங்க. இந்த 3 டேபிள்ல வருதான்னு எப்படி செக் பண்றது? எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா அது 3 ஆல டிவைட் ஆகும். 1 + 4 5 + 1 6 + 7 13 + 5 18. 18ங்கிறது டெஃபினட்டா 3 டேபிள்ல வரும். அப்போ இது டோட்டலா 3 டேபிள்ல டிவைட் ஆகும். So 14 3 table divide பண்ணோம்னா 4 3s are 12, remaining to 21, 7 3s are 21, 7 ல 2 3s are 6, remaining 1 15, 5 3s are 15. மறுபடியும் ப்ளஸ் பண்ணுங்க. 4 + 7 11 + 2 13 + 5 18 டிவைட் ஆகும். again 3 table 1 3 is 3, remaining 1 17,
5 3s are 15. Remaining to 22. 7 3s are 21. Remaining 1 15. 5 3s are. மறுபடியும் ப்ளஸ் பண்ணுங்க 10 18 வரும். ஸோ அப்போ 3 டேபிள் டிவைட் ஆகும். 5 3s are 15. 2 3s are 6. Remaining 1 15. 5 3s are. Again 3 table divide ஆகும். 1 3 is 3. Remaining 22. 7 3s are 21. Remaining 1 15. 5 3s are 15. இது 3 table ஆகாது. 5 table ஆகும். 5 table divide பண்ணா 3 5s are 15. Remaining to 25. 5 5s are 25. Again 5 table. 7 5s are 35. 7 is a prime. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணுங்க. அப்போ P1 power x1 into P2 power x2 into P3 power x3 into P4 power x4 is equal to 113,400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். 2 எத்தனை டைம் பாருங்க, 1 டைம் 2 டைம் 3 டைம் இருக்கு. அப்போ 2 பவர் 3. அவங்க அதுவும் இல்லாமல் அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. அசெண்டிங்னா என்ன அர்த்தம்? சின்னதுலேருந்து பெருசுக்கு போகும். நான் சின்னதுலேருந்து பெருசு போகிற மாதிரி டிவைட் பண்ணிட்டே வந்திருக்கேன். 2 எத்தனை டைம் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 பவர் 3 into 3 பாருங்க 1 2 3 4 டைம்ஸ் இருக்கு. இப்போ 3 பவர் 4 டைம்ஸ். 5 பாருங்க 2 டைம்ஸ் தான் இருக்கு. into 5 பவர் 2 into 7 பவர் 1. நம்பர் பண்ண இந்த 4 பிரைம், இந்த பக்கம் 4 பிரைம் பேஸ் இருக்கு. பவரில் இருக்கிறத எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். therefore P1 is equal to 2, P2 is equal to 3, P3 is equal to 5, P4 is equal to 7 prime numbers. x1 is equal to 3, x2 is equal to 4, power level, x3 is equal to 2, x4 is equal to 1. இதுதான் நமக்கு நம்ம கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். Question number 6 பாருங்க. Find the LCM and HCF of 408 and 170 by applying fundamental theorem of arithmetic. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். 408 எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. 2 table 2 2s are 4, 0, 4 2s are 8. Again 2 table 1 2 is 0 to 2 is. Again 2 table 5 2s are 1 2s are. இப்போ 2 table வராது. So 3 table பண்ணிக்கோங்க. 1 3 is 3, remaining 21. 7 3s are 17 is a prime. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 170 இது நான் 2 table டிவைட் பண்றேன். 8 2s are 16, remaining 1 10, 5 2s are. இது 2 table வராது. அதனால என்ன பண்றேன், 3 table வராது. Next number prime number 5. 1 5 is 5, remaining 3 35, 7 5s are 35. 17 is a prime. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 408 is equal to 2 power 3 into 3 into 17. 170 is equal to 2 into 5 into 17. GCD of HCF of 408, 170 is equal to என்ன காமனா இருக்கோ அதை மட்டும் 2 காமனா இருக்கு. பட் 2 power 3 இருக்கு, இங்க 2 power 1 இருக்கு. எதை எடுத்துக்கணும்? லீஸ்டா கதை எடுத்துக்கணும். அப்போ 2 மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்புறம் 17 காமனா இருக்கு. இப்போ 2 into 17 எவ்வளவு? 34. அப்போ இதனுடைய HCF அல்லது GCD 34 அப்படின்னு அர்த்தம்.